ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஒன்ப்ளஸில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹெட்ஃபோன் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கூட இருப்பீங்க. ஸோ மாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஒயர்லெஸ் புல்லட் Z. அதாவது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 எடிஷன் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ நான் ஆர்டர் போட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மாடல் அதுதான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து வாங்க அன்பேக் பண்ணிறலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து வெளிய வந்து நம்ம இது எடுத்துக்குவோம். பில் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ பில்ல வந்து நம்ம வெளிய எடுத்தாச்சு. ஸோ அத வந்து நம்ம வந்து ஓரமா வச்சுட்டு, அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட OnePlus ஹெட்ஃபோனோட பாக்ஸ் வந்து வெளிய எடுத்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து OnePlus ஹெட்ஃபோனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தந்திருக்காங்க. ஸோ அத பத்தி பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இத வந்து வாங்க நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல இருக்க பேப்பர் ரேப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிறலாம். எடுத்தங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ல வந்து அதோட டிசைன் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, அதோட ஹெட்ஃபோன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் பார்க்குறப்பயே தெரியும். நாங்க ஆர்டர் போட்டது வந்து பிளாக் கலர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து OnePlus ஒயர்லெஸ் புல்லட் Z அந்த மாடலுடைய ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனு. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுற பின் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்வாப் பண்ற ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன், பாஸ், ப்ளே. ஸோ அதே மாரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா எதுவுமே இல்ல. சும்மா ஒரு இது மாரி தான் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் ஒண்ணு தந்திருக்காங்க. மேபி அதுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து சார்ஜர் அந்த கேபிள் தந்திருப்பாங்க. ஸோ USB கேபிள் வந்து தந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சி டைப் சார்ஜர் தான். ஸோ இத வந்து பாக்ஸ்ல இருந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கேபிள்னு ஒரு இது தந்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு நார்மலான USB சார்ஜர் கேபிள் தான். ஸோ அத தான் வந்து அவைங்க வந்து ரெட் கலர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வாரண்டி கார்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல் என்னென்ன இருக்கு, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மேனுவல் மாரி ஒரு குடுத்துருக்காங்க. வந்து க்ளோஸ் அப்ல அதில என்னென்னலாம் பட்டன் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 இதுவுமே மேக்னெட் ஒண்ணு தந்திருக்காங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப் அண்ட் டவுன் அப்புறம் பாஸ், ப்ளே அதே மாரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்வாப் பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. அதே மாரி சி டைப் சார்ஜிங்கு. ஸோ இப்போ நம்ம மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மொபைல்ல வந்து பேர் கேட்குது. ஓகே குடுத்துருவோம். ஸோ பார்த்தோம்னா, நம்மளது வந்து OnePlus புல்லட் ஒயர்லெஸ் Zன்னு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாட்டு வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்குது. அதாவது சவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, 0 டூ 100% வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. பேஸ் வந்து இதில வந்து கம்மியா இருக்கு அப்டின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேஸ் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ரொம்ப கம்மின்னு இல்ல, அதிகம்னு சொல்ல முடியாது. அதே மாரி நீங்க வந்து பேஸ் லெவலா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஹெட்ஃபோன் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது, செட் ஆகாதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட விலை வந்து பார்த்தோம்னா ஒரு ₹2000 ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போட்டது. உங்களுக்கு வந்து இத குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு. இதில எந்த குறையும் சொல்ல முடியாது. இதில ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாரி நீங்க சார்ஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து 20 ஹவர்ஸ் வந்து பேக்கப் தரும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இது ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1 டே மினிமம் வரும். நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கனாலே. அது இல்லாம இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சி டைப் சார்ஜிங் தராங்க. உங்களுக்கு வந்து குயிக் சார்ஜ். அதே மாரி பின்னாடி உங்களுக்கு பாக்ஸ்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போட்டிருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜிங்ல பார்த்தீங்கன்னா 10 ஹார்ஸ் இது. அதே மாரி லாங் பேட்டரி லைஃப், மேக்னெட் கண்ட்ரோல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன்னே சொல்லலாம். ₹2000க்கு நீங்க மத்த ஏதோ கம்பெனிக்கு போறதுக்கு வந்து இந்த OnePlus எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் வரும். குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம இந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நீங்க கீழ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் பை பண்ற லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதாங்க இதான் அந்த ஹெட்ஃபோன் வந்து பத்தி பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.